அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்காக எத்தனையோ அமல்களை கொடுத்திருக்கிறான். எல்லா அமல்களை விட சிறந்த அமல் தொழுகையினுடைய அமல்தான். இந்த தொழுகை இல்லாமல் நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் அது நமக்கு பலன் தராது. நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் அதற்கு முக்கியத்துவம் தொழுகைக்கு தான் தர வேண்டும். அந்த தொழுத பிறகுதான் அந்த அமலும் செய்ய வேண்டும். ஏனென்றால் தொழுகை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமல்கள் இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக வராது. ஏனென்றால் நமக்கு மிகவும் முக்கியமான அமல் என்ன என்றால் தொழுகையினுடைய அமல்தான். இந்த அமலை வைத்துதான் நமக்கு தேவைப்படுகின்ற மீதமுள்ள அமல்களை நாம் செய்தால், நஃபில் அமல் இருந்தால், வாஜிபாக அமல் இருந்தாலும் முதலில் நாம் தொழுகையினுடைய அமல் செய்த பிறகுதான் இந்த அமல்களை செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் வ தஆலா அந்த அமல்களை கபூல் செய்வான். அதே போல் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாலும் நாம் தினமும் 5 வேளை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய துஆக்களும் கபூல் செய்வான். நாம் தொழுவதே இல்லை, வெறும் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் எப்படி அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான்? சிலர் சொல்வார்கள், எனக்கு அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பான், கண்டிப்பாக என்னுடைய கஷ்டத்தை தூரமாக ஆக்குவான், நான் யாரையும் ஏமாற்றுவதே இல்லை அப்படி என்று சொல்வார்கள். யாரையும் ஏமாற்றுவதே இல்லை என்றால் அது மிகவும் நல்ல காரியம், அதுவும் ஒரு நல்ல அமல்தான். யாரையும் நாம் ஏமாற்றவில்லையானால் நமக்கு அது மிகவும் அல்லாஹ்விடத்தின் பலன் தரக்கூடிய மிகவும் ஒரு நன்றாக நாம் செய்யக்கூடிய துனியாவினுடைய அமலும் ஆখিরাத்துடைய அமலும் தான் அது. அதற்கும் அல்லாஹு தபாரக் வ தஆலா உதவி செய்வான். நாம் யாரையும் ஏமாற்றாமல் இருந்தால், நாம் நன்றாக நடந்து கொண்டால் அது நபியினுடைய பழக்கம். அப்படிப்பட்ட பழக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல் செய்தால் அதற்கும் அல்லாஹு தபாரக் வ தஆலா பர்க்கத்தை தருவான். ஆனால் அதை தருவதற்கும் நமக்கு முக்கியத்துவம் தொழுகை தான் இருக்கிறது. தொழுகை வைத்துதான் அல்லாஹு தபாரக் வ தஆலா அவர்களுக்கு அந்த தொழுகையின் மூலமாக மீதமுள்ள நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதற்கான பலனையும் தருவான். நாம் தொழுகை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றினால் அந்த அமல்கள் நமக்கு பலன் தருமா? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த தொழுகை நாம் தொழுத பிறகுதான் மீதமுள்ள நம் செய்யக்கூடிய அமல்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தொழுகையை நாம் தொழுவது இல்லை, ஆனால் மீதமுள்ள எல்லா அமல்களும் செய்கிறோம் என்றால் எப்படி அது கபூலாகும்? எப்படி அதற்கான பலனை அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு தருவான்? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் கூற வருகிறது, இஸ்லாத்தினுடைய தூண்கள் 5 கம்பங்களின் போல் அப்படி என்று. அதற்கான நடு கம்பம் தொழுகைதான் என்று சொல்வார்கள். அதாவது இஸ்லாத்தின் மொத்தம் 5 கடமைகள் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய புனியாத் என்று சொல்லுவார்கள். அந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை கலிமா இருக்கும், ஜகாத் இருக்கும், ஹஜ் இருக்கும், நோன்பும் இருக்கும், அதில் தொழுகையும் இருக்கும், அந்த அமலில் தொழுகையும் இருக்கும். இந்த அமல்
எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் நாம் தொழுத பிறகு இந்த அமல் செய்தால்தான் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹு தபாரக் தஆலா கபூல் செய்வான். அதற்கு உதாரணமும் தருகிறார்கள். தொழுகை என்பது நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே இருக்காது என்று. அதேபோல் தொழுகையிலிருந்து மீதமுள்ள இந்த சுற்றி இருக்கிற 4 அமல்களில் ஏதாவது குறைவு இருந்தால் அந்த சீலிங் என்பது அப்படியே இருக்கும். ஆனால் சைடில் இருக்கும் அந்த கம்பம் இல்லாவிட்டால் அந்த கூடாரம் அது குறைவாகவே இருக்கும். ஆனால் நடுக்கம்பம் இல்லாவிட்டால் அந்த கூடாரமே இருக்காது. அதே போல்தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தொழுகையின் மூலம்தான் இருக்க வேண்டும். நாம் தொழுத பிறகுதான் அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். நமக்கு முக்கியத்துவம் தொழுகைதான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய உடலில் கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் நமக்கு நம்முடைய தலையை மட்டுமில்லை, நம்முடைய தலை இல்லை. தலை இல்லாத வெறும் முண்டமாக இருந்தால் நம்முடைய உடல்கள் செயல்படுமா? இல்லை, செயல்படாது. இல்லை, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நம்முடைய ஹார்ட் இல்லை. அப்படி என்றால் அந்த ஹார்ட் போல்தான் நம்முடைய தொழுகையும். எல்லா இருந்தும் அந்த ஹார்ட் மட்டும் இல்லை என்றால் எதுவும் செயல்படாது. அதே போல்தான் நம்முடைய தொழுகையும். எல்லா அமல்களை செய்தும் நாம் தொழுவில்லை என்றால் எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாது. அது நமக்கு பலனும் தராது. அதற்காக தான் நாம் முதலில் தொழுகையை தொழ வேண்டும். அதன் பிறகு ஒரு அமல் இருக்கிறது. யார் இந்த அமல் செய்கிறாரோ அவர்களுக்கு கடல் போல் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தபாரக் தஆலா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அந்த அமல் என்னவென்றால், நாம் தொழுகின்ற ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 33 தடவை. நாம் எப்போதும் அல்லாஹ் அக்பர் 34 தடவை தான் சொல்வோம். ஆனால் இந்த அமலில் 33 தடவை அல்லாஹு அக்பர் சொன்னால் மொத்தம் 99 தஸ்பீ ஆகிறது. மீதி ஒரு தஸ்பீ நிரப்புவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு தடவை ஓதினால் இதை 100ஆக ஆகிவிடும். இந்த 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர். அதன் பிறகு ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு தடவை கூறினால் அவர்களுடைய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் அல்லாஹு தபாரக் தஆலா அதை கண்டிப்பாக மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அல்லாஹு தபாரக் தஆலா நாடினால் நம்முடைய பெரிய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹு தபாரக் தஆலா நாடினால் அந்த பாவங்களில் சேர்த்து நம்முடைய பெரிய பாவங்கள் இருந்தாலும் மன்னிப்பான். ஆனால் அவன் நாட வேண்டும். அப்படிப்பட்ட இஹ்லாஸோடு நாம் படிக்க வேண்டும், அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோருக்கும் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் இந்த அமலை செய்து நம்முடைய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் அதை அல்லாஹு தபாரக் தஆலா மன்னிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரும் இந்த அமலை செய்வதற்கு உதவி செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.